எல்லோருக்கும் புது ஒரு மாலை வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இது இன்னொரு செகண்ட் வீக் ஆஃப் புதிய நான் புதிய உலகம். நான் Azeeeza Jalaludeen, co-founder of Shine Self-Help and International Network Enterprise and from Singapore. நான் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன். என்னோட வாரம் நம்ம சேர்ந்து பார்க்க போற இன்னொரு பெரிய மாமனிதர், எனக்கு ரொம்ப பிடிச்சவர், Rajakrishnamoorthy. Brother, thank you so much for coming on the call. எல்லாருக்கும் இன்னொருக்கு உங்களை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றது ரொம்ப சந்தோஷப்படுறேன். Not only are you an actor, we are also very excited, more and more blessed to have you in this partnership with you, because you are an US certified coach and transformation mentor. ஒரு 80s ல இருந்து இது செஞ்சுட்டு இருக்கீங்க. நிறைய பேருக்கு தெரியாது, சீக்கிரட்டா செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களை நாங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். In the sense that we really want you to give your value, உங்களோட knowledge, உங்களோட great sense of wisdom. You know, knowledge is something நம்ம எப்போதும் சொல்லுவோம். Knowledge is about something that you learn and have, but wisdom is how you use the knowledge. So எங்களோட நீங்க சேர்ந்து எங்களுக்கு கூட நீங்க பரிமாறி இன்ஃபர்மேஷன் கொடுக்க போறது இந்த all the weeks to come on the topic of புதிய நான் புதிய உலகம். ஸோ இது நம்ம ஒரு ஷார்ட்டா திருப்பி ரிமைண்ட் பண்ணோம்னா, இது நம்ம இந்திய மக்களுக்காக வேண்டி உலக ரீதியில எல்லாரும் கேட்கணும். எல்லாரும் இதை மூலியமா பயனடைஞ்சு வாழ்க்கையில ஏதோ ஒரு தருணத்துல நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் சும்மா ஒரு மோட்டிவேஷனா போவாம ஒரு தருணத்துல நீங்க அதை பயன்படுத்தணும். உங்க வாழ்க்கையில டெய்லி பயன்படுத்துற மாதிரி சில விஷயங்கள் நாங்க உங்களுக்கு ஷேர் பண்ண போறோம். ஸோ வாரம் உங்களுக்கு மெனி டிப்ஸ் கொடுக்க போறோம். ஸோ இன்னைக்கு போன வாரத்தோட கண்டினியூவேஷன். போன வாரம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தோம், நாங்க யாரு எப்படி செய்யறோம் அப்படின்ட்டு. இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நம்ம வச்சிருக்கோம், செல்ஃப் கான்சியஸ்னஸ். தமிழ்ல சொல்லிடுங்க, உங்க ஒரு வணக்கம் சொல்லி உங்க தமிழ்ல சொல்லிடுங்க. வணக்கம். இந்த கூகுள் ஹேங்கவுட் இந்த சந்திப்பிலே வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மாலை வணக்கம். முதல் கண் சகோதரி அசீசா அவர்களுக்கு இந்த ஒரு முயற்சியின் மூலமாக உலகத்திலே பல தொலைவு மிக்க இடங்களில் உள்ள பல தமிழர்களுக்கு, நம்முடைய நாட்டு மக்களுக்கு, நம்முடைய இன மக்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான மற்றும் உபயோகமான ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்ற ஆர்வத்திலே நீங்கள் செயல்பட்டு இந்த ஒரு வாய்ப்பை உருவாக்கி எனக்கு ஒரு வரவேற்பை கொடுத்து ஒரு பேசும் வாய்ப்பையும் கொடுத்ததற்கு முதலில் நான் மறுபடியும் நன்றி சொல்ல வேண்டும். நீங்க சொன்ன மாதிரி நான் சரி தெரிஞ்ச விஷயம் இருக்கு, ஏதாவது தேவைப்பட்டால் சொல்லுவோம் என்று மெத்தனமாக இருக்கவில்லை. நான் ஒரு அமைதியாகவும் அடக்கத்தோடும் இருந்தேன். இல்ல நீங்க இது உலகத்துக்கு சொல்லணும், மற்றவங்களோட நீங்க பகிர்ந்தணும்னு சொல்லி நீங்க வலுக்கட்டாயமாக நல்ல விஷயத்துக்காக இதை கொண்டு வந்தது எனக்கு மனசை ரொம்ப தொட்டுருச்சு. அதனால I'm very deeply touched by that and I'm thankful to you for that. ஓகே, ஸோ போன வாரம் நம்ம பேசும்பொழுது இதை பற்றி, இந்த நிகழ்ச்சியை பற்றி அதற்கான ஒரு அறிமுகத்தை நம்ம ஏற்படுத்தினோம். இப்போ அடுத்த கட்டத்திற்கு வரும்பொழுது நீங்க ஒரு அழகான கேள்வி கேட்டீங்க. அதாவது இந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்ன? அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ், தன்னை உணர்வது, தன்னை அறிவது என்பது என்ன என்ற தெளிவு ஏற்பட்டால் அது எனக்கு எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிற தெளிவு ஏற்படும். ஆனா அந்த தெளிவு ஏற்படுவதற்கு ஆரம்பத்துல 2 கேள்விகள் கேட்கணும். அந்த கேள்விகளை கேட்டுட்டு பக்கத்துல ஒதுக்கி வைக்கிறேன். அந்த 2 கேள்வி என்னன்னா, நீங்க யோசிங்க. நான் பேசும்போது அந்த மனசுல அந்த ஒரு அசை போடட்டும். 2 கேள்விகள். முதல் கேள்வி, யாராக இருந்தாலும், இப்ப இந்த பங்கேற்பில் இருக்கிற எந்த நண்பர்களாக இருந்தாலும் நாம் வாழ்க்கையில 2 கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி? முதல் கேள்வி, என்னுடைய வாழ்க்கையிலே மிக 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 முக்கியமான மனிதர் யார் என்பது முதல் கேள்வி. நம்முடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, அசீசா உங்களுடைய வாழ்க்கையிலே, நான் என்னுடைய வாழ்க்கையிலே, நண்பர்களே உங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே, உன்னுடைய வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான நபர் யார்? சீக்கிரமா எனக்கு பதில் சொல்ல வேண்டாம், யோசிக்க வேண்டிய விஷயம். நம்பர் 1. இரண்டாவது, வாழ்க்கையில் மிக முக்கியமாக நான் தேடிக்கொண்டிருக்கும் விஷயம் என்ன? அதையும் கொஞ்சம் ஆறாம யோசிங்க. அதுக்கு இந்த 2 கேள்விகளை யோசிச்சு வைங்க. அதுக்கு வருவோம் ஒரு கட்டத்துல. அந்த 2 கேள்விகளும் நம்ம மனசுல எப்பவுமே வளர்ந்துகிட்டே எழுந்துகிட்டே இருக்கிற கேள்விகள். பல விதங்கள்ல மாறி 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 நமக்கு முன்னாடி வர கேள்விகள். ஆனா கொஞ்சம் ஆழமாக, தீவிரமாக யோசிப்பது நமக்கு மிக அவசியம்.
இப்ப இந்த மூணாவது விஷயத்துக்கு வரேன். இந்த 2 விஷயங்களுக்கு மறுபடியும் நாங்க போகிறோம். அங்க பார்க்கிங்ல வச்சு வையுங்க, மறுபடியும் வருவோம். கான்சியஸ்னஸ், செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்று சொல்லும் இந்த விஷயம் என்ன? செல்ஃப் கான்சியஸ்னஸ். இப்ப நம்ம மனிதன் என்று சொல்லும் பொழுது மனித பிறவியாக அது நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம், ஆண்டவனுடைய பரிசு, இல்லை படைத்தவனுடைய பரிசுன்னு வச்சுப்போம். ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக நாம் பிறந்திருப்பது. ஏனென்றால் மற்றவற்றிற்கெல்லாம் 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு அப்படின்னு சொல்றாங்க. மிருகங்களுக்கு 5 அறிவு கூட இருக்கலாம். ஆனா மனிதனுக்குத்தான் 6 அறிவு. அந்த 6வது அறிவு என்ன அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்ப 5 அறிவு என்னன்னு நமக்கு சாதாரணமா புரியும். நம் புலன்கள் சார்ந்த அறிவு 5 அறிவு. புலன்கள்னா நம்முடைய சென்சரி பர்செப்ஷன் கேப்பபிலிட்டிஸ். என்னுடைய கண்ணால் நான் பார்க்கிறேன், என்னுடைய காது வழியாக ஒலியை நான் கேட்கிறேன், என்னுடைய நாசி அல்லது மூக்கு வழியாக முகர்ந்து பார்க்கிறேன், மனம் நாற்றம் என்ற வித்தியாசத்தை நான் எனக்கு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். இந்த வாய், நாக்கு எனக்கு உலகத்தில் ருசியை எடுத்துக் கொடுக்கிறது. கசப்பு, துவர்ப்பு, இனிப்பு போன்ற ருசிகளை எனக்கு கொடுக்கிறது. என்னுடைய சருமம் அல்லது தோல் அல்லது என்னுடைய உடலில் சார்ந்திருக்கும் எல்லா இடத்திலும் பாவி இருக்கும் இந்த சருமம் என்னை தொட்டு அந்த தொடுமுணர்வை எனக்கு கொடுக்கிறது. ஆக மொத்தம் 5 இந்த உணர்வுகள் எனக்கு இருந்தாலும், அவை நம்முடைய கருவிகளாக இருந்தாலும், அவற்றிற்கு தாமாகவே அறிவு கிடையாது. ஏனென்றால் ஒரு அறிவு என்ஜின் அதுக்கு பின்னாடி உட்காந்து அதை ஓட்டுது. உதாரணத்துக்கு, நம்ம கண் இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மிஸ் பண்ணிடுவோம். நம்ம காது இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அது விட்டு போயிடும். உதாரணமாக, ஒரு வகுப்புல ஒரு பையன் உட்காந்துருக்கான். நம்ம எல்லாம் கிளாஸ்ல உட்காந்துருக்கோம். டீச்சர் லெக்சர் எடுக்கிறாரு. நம்ம உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மற்றவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுக்குறோம். திடீர்னு டீச்சர் நிறுத்திட்டு, ஹலோ ராஜாகிருஷ்ணமூர்த்தி, இப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுன்னு. கேள்வி கேட்டீங்களா? அப்ப நீ உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருந்த? உட்காந்துட்டு தானே இருந்த? ஆமா. கண்ணை முழிச்சுக்கிட்டு தானே இருந்து? ஆமா. தூங்கலே? ஆமா, தூங்கல. அப்புறம் நான் சொன்னது உனக்கு எப்படி கேட்கல? அதாவது என்னுடைய செவிகள் இருந்தாலும், நான் விழித்துக் கொண்டு இருந்தாலும், கவனம் என்ற விஷயம் எனக்கு இல்லாத பொழுது, அதாவது அந்த என்ஜின், இந்த 5 புலன்களுக்கும் பின்னர் உள்ள இந்த என்ஜின் அது வேற இடத்துல ஓடிக்கிட்டு இருந்தா, இந்த புலன்கள் இருந்தாலும் என்னால் உணர முடியாது. அதே போல தன்னொரு சாதாரணமான உதாரணம். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், டெலிவிஷன் எனக்கு எதிரில் இருக்குது, ரொம்ப உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கேன். பின்னாடி என்னுடைய அந்த ஜன்னல் பக்கத்துல என்னுடைய மனைவி நடந்து போறாங்க. நடந்து போதா, அட எவ்வளவு ஒரு அழகான பூ ஜன்னலுக்கு வெளியில அப்படின்னு சொல்றாங்க. ஜன்னலுக்கு வெளியில அழகான பூ அப்படின்னு சொன்னா, நான் காதுல கேட்ட மாதிரி இருக்கு. அப்படி திரும்பி பாக்குறேன். திரும்பி பார்த்துட்டு, அடடே நீ வந்திருக்கியா ரூம்குள்ள அப்படின்னு கேக்குறேன். அதாவது கண்ணுக்கு எதிரில கதவு இருக்கு, அதுக்குள்ளால நான் வரேன், நீங்க எதிரிலே பார்த்துட்டு இருக்கீங்க. பார்த்துட்டே இருந்தாலும் உங்க மனசு வேற எதிரே போகும் பொழுது கண்ணிருந்தும் நீங்கள் என்னை பார்க்கவில்லை என்பதுதானே உண்மை. ஆகையினால 5 புலன்கள் இருந்தாலும் அந்த புலன்கள் செயல்படுவதற்கே அதற்கு மேல் ஒரு அறிவு தேவைப்படுகிறது. சோ அதுதான் நம்முடைய 6வது அறிவு என்று சொல்லக்கூடிய மனம். அந்த மனம் என்ற விஷயம், மனம் என்ற ஒரு வார்த்தை இப்ப நம்ம உபயோகிப்போம். நம்ம புத்தின்னு சொல்லலாம், மனம்னு சொல்லலாம். இப்போதைக்கு நம்முடைய மனதுன்னு சொல்லுவோம். அப்ப என்ன கேட்கிறாங்க டீச்சர்? உன் மனசு எங்க இருக்கு? வேர் இஸ் யுவர் மைண்ட் அப்படின்னு கேட்கிறாங்க. அதே மாதிரி வைஃப் கேட்கிறாங்க, வேர் இஸ் யுவர் மைண்ட்? எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மனம் என்ற ஒரு விஷயம், மனம் என்ற இந்த ஒரு கருவி அல்லது மனம் என்ற இந்த ஒரு வஸ்து, அது என்னதுங்கிறத நம்ம அப்புறம் தீவிரமா கண்டுபிடிப்போம். ஆனா அந்த மனம் என்று சொல்லப்படும் இந்த சப்ஜெக்ட், இந்த விஷயம் நம்முடைய அடிப்படை 6வது அறிவிற்கான ஒரு எடுத்துக்காட்டு. சரி, அப்போ இதுதான் நம்முடைய அறிவா என்று கேட்டால், இந்த அறிவு என்ஜின், இந்த அறிவின் கருவி நம்முடைய புலன்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு கருவி என்ற அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, ஆனா சில சமயம் அந்த மனம் செயல்படும் போது கூட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்னது? உனக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்னா? என்ன ராஜா, இவ்வளவு நீ கோமா பேசுற, இவ்வளவு திட்டி என்ன பேசுற, நான் உனக்கு எவ்வளவு உதவிகள் செஞ்சிருக்கேன், அதெல்லாம் மறந்துட்டு மனசாட்சி இல்லாம பேசுறியா? அதற்கு என்ன அர்த்தம்? ஒரு சாதாரணமான கேள்வி. எனக்கும் நண்பனுக்கும் நடுவிலே ஒரு பேச்சு ஏற்படுகிறது. அந்த பேச்சு ஏற்படும் பொழுது அவன் கேட்ட ஒரு விஷயத்தை நான் கொடுக்க மறுக்கிறேன். அவன் மறுபடியும் கேட்கிறான், நான் மறுக்கிறேன். அப்ப அவன் சொல்லுகிறான், ராஜா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவு நண்பர்களாக இருந்தோம், எவ்வளவு விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்கோம், எவ்வளவு விஷயங்களை நான் உனக்கு கொடுத்திருக்கேன். இப்ப அதையெல்லாம் மறந்துட்டு மனசாட்சி இல்லாம முடியாதுன்னு சொல்றேன்
மனசாட்சி. அப்போ 5 அறிவுகளுக்கு ஒரு இன்ஜின் சொல்லக்கூடிய மனத்தை சொன்னோம். மனசாட்சி அப்படின்னா என்னதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கோர்ட்ல ஜட்ஜ் உட்கார்ந்து இருக்காரு. அவர் சொல்றார், குற்றம் நடந்ததா நடக்கலையா, குற்றவாளி இந்த பக்கம், அந்த கூண்டு காலியா இருக்கு. வக்கீல் சொல்றார், குற்றம் நடந்திருக்கிறது, எப்படி உங்களுக்கு தெரியும், இதோ நான் சாட்சியை கொண்டு வருகிறேன். அந்த கூண்டுல ஒரு சாட்சியை ஏத்துறாரு. அதாவது இவன் செய்வதை, இவன் நடத்தையை கண்டுகொண்ட மற்றொரு நபர் சாட்சி. மனசாட்சி என்றால் மனம் செய்வதை கண்டுகொண்டு இருக்கும் மற்றொரு சாட்சி மனசாட்சி. எவ்வளவு ஒரு அழகான விஷயம் பாருங்க. அதாவது 5 புலன்களுக்கும் அந்த உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய சக்தியை, பவரை கொடுக்கக்கூடிய மனம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த இன்ஜின் இருக்கிறதாக நம்ம சொன்னோம். ஆனால் அந்த இன்ஜினையும் கண்காணிக்கும் ஒரு நபர் இருக்கிறார், அவரே மனசாட்சி என்று நாம் சொல்லுகிறோம். சோ முதல் கட்டத்தில் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அந்த மனசாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்வோம். அது நாம் சாதாரணமாக பார்க்கும் புலனை தாண்டி, சாதாரணமாக நமக்கு உதவி செய்யும் அந்த மனதை தாண்டி, அந்த மனதையும் நம்மையும் நம்முடைய செயல்களையும் எப்பொழுதும் பார்த்து கொண்டிருக்கும் அந்த மனசாட்சி. அதான் சம்டைம்ஸ் பீப்புள் அதுதான் கேட்குறாங்க, உனக்கு மனசாட்சியே கிடையாது, டோன்ட் யூ ஹேவ் கான்சியஸ்னஸ், ஆர்ன்ட் யூ கான்சியஸ் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி வேர்ல்ட்? உலகத்துல என்ன நடக்கிறது உன் மனசை தொடர்றது இல்லையா என்று சொல்லும் பொழுது அந்த அடுத்த கட்டத்துல அந்த அவேர்னஸ், எது நடந்தாலும், புலன்கள் வாயிலாக எது நடந்தாலும், இந்த சாதாரணமான மனதின் வாயிலாக எது நடந்தாலும் அதை பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஒரு பாதுகாப்பான, நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, நம்முடைய வாழ்க்கையில் உண்மைக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, அன்பிற்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய, எல்லோருடைய மனித நேயத்திற்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சியாளன் பார்த்து கொண்டிருக்கிறார் நமக்குள்ளே. அந்த நமக்குள்ளே இருக்கும் அந்த சாட்சி பார்வைதான் மனசாட்சி என்று நாம் புரிந்து கொள்ளலாம். So consciousness is to be deeply aware of all that is happening both in my action areas through my various sensory organs, plus also what is happening in that wonderful instrument called the mind. மனசாட்சி என்பது, கான்சியஸ்னஸ் என்பது என்னுடைய புலன்களால் செயல்படும் அந்த செய்கைகளையும், அந்த புலன்களை இயக்க வைக்கும், அதற்கு கண்காணிப்பாக இருக்கும் அந்த மனதையும் பார்த்து கொண்டிருக்கும் அந்த ஆழமான, தீவிரமான, அழகான, உண்மையான அந்த அறிவின் பார்வை. That is consciousness. Very, very, very beautiful. இத நீங்க அடுத்தது நம்ம வாயின்னு சொல்ல போறோம். அதுக்கு முன்னால நீங்க இந்த 5 சொல்லி 6 சொல்லி அப்ப அந்த 7ஆம் அறிவுக்கு போயிட்டீங்க. I really feel that, because அந்த நீங்க சொல்லும் போது it's really the truth around what we are talking about, consciousness. So அத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அடுத்து நம்ம கேட்க போறது why, because this is a very, very important question. நம்ம எல்லாத்தையும் சுத்தி பார்க்கணும், எல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் ஒண்ணுமே தெரியாம இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தெரிஞ்சது வேலைக்கு போகணும் காலையில, இல்லைன்னா ஸ்கூலுக்கு போகணும், காலைல முழிச்சு அதுக்கப்புறம் வேலையை முடிக்கணும், வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும், இல்லைன்னா இடையிலயும் கொஞ்சம் சாப்பிடணும், அதே மாதிரி தூங்கணும், அப்புறம் அவ்வளவுதான் வாழ்க்கை. இல்லைன்னா அப்பப்ப டிவி பார்க்கணும், நியூஸ் பார்க்கணும், சம் பாலிடிக்ஸ் பார்க்கணும், இல்லைன்னா டிராமா சீரியல் பார்க்கணும், அதோட வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. சோ இந்த வாழ்க்கை முறைய நம்ம கான்சியஸ்னஸ் எதுக்கு கொண்டு வரணும்? அது that is a very, very important question, especially இந்த காலகட்டத்துல நம்ம இந்தியர்கள் சைனா நாட்டை பத்தி நம்ம பேசுறோம், அவங்க எப்படி முன்னுக்கு வந்தாங்க, அதே மாதிரி it's like the next wave. Everybody is looking at India and Indians. இந்தியானால இந்தியன்ஸ் தான். I love it that PM Modi has given that, OCI. இப்ப நான் சிங்கப்பூர்ல இருந்துட்டு நானும் இந்தியன்ங்கிறது ரத்தத்திலே ஊறி இருக்கு எல்லாருக்கும். So we like it or not, நம்ம ஐசில, எங்களோட சிங்கப்பூர் ஐசில இந்தியன் தான் போடுவாங்க. So we like it or not, that's the way of life. So இப்போ நம்மளோட வாழ்க்கையில இந்த இந்தியன்ங்கிற தருணத்துல, when we are speaking to everybody, right, I think it's very important for us to understand இந்த கான்சியஸ்னஸ் எப்பவும் இல்லாதது. இப்போ நம்ம ஏன் இதை பத்தி பேசணும், இப்போ ஏன் இது ரொம்ப முக்கியம், அது நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும். Because this is the fundamental, basic, நம்ம foundation
for the weeks to come, for the years to come, that we'll be running this program with, you know, to create that awareness. Because in the why, the why illama da நம்ம எல்லாரும் இப்படி ஸ்கேட்டர் ஆகி எல்லா இடமும் எல்லாரும் இந்தியன்ஸா இருக்கோம், எங்க போனாலும் இந்தியன்ஸ்னு சந்தோஷமா இருக்கோம். ஆனா அந்த கொலாபரேஷன் ஏன் நடக்கல, அந்த கான்சியஸ்னஸ் எங்க போச்சு? So let's discuss a lot about that. நீங்க இந்த கேள்வியை கேட்கும் பொழுது எவ்வளவு அழகாக அதுக்குள்ள ஒரு பதில் வார்த்தையும் உள்ளே சொல்லிட்டீங்க. கொலாபரேஷன் அப்படிங்கிற வார்த்தை அதுக்கு நடுவில் வந்துருச்சு. இந்த வார்த்தையினுடைய மகிமை, இந்த வார்த்தையினுடைய முக்கியத்துவம், இந்த வார்த்தையினுடைய அருமை நம்ம உணர்வது மிக மிக அவசியம். ஓகே, சோ இந்த கான்சியஸ்னஸ் என்பது இந்த காலகட்டத்தில் எதற்கு தேவை என்று நாம் சொன்னோம். அப்போ மறுபடியும் நம்ம அந்த 5 அறிவுக்கு 6 அறிவுக்கு அந்த இடத்துக்கு போய் அதனால நமக்கு கிடைச்ச பலன் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். இன்றைக்கு நாம இருக்கும் காலகட்டம் விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் பொழுது மனிதன் மிக மிக முன்னேறிய காலகட்டம். எந்த ஒரு நூற்றாண்டிலும் இல்லாத அளவுக்கு மிக மிக பிரமாதமாக மனிதன் தன்னுடைய டெக்னாலஜி என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பமாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய கணினி சார்ந்த அந்த நுட்பமாக இருக்கட்டும், உலகமே ஒரு கிராமம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆமா, இப்போ நம்ம பாக்குற உதாரணம், உலகத்துல எங்கெங்கோ இருக்கிற ஆளுகளோட எல்லாம் இப்ப தொடர்பு கொண்டு இப்ப பேசி பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. சோ எனக்கு அது ஒரு வீடாக, என்னுடைய ஒரு அறையாக மாறிடுச்சு. உலகம்ங்கிறது ஒரு வீடுன்னு விடுங்க, ஒரு கிராமம்னு விடுங்க, ஒரு வீடாக, ஒரு அறையாக, ஒரு சந்திப்பாக மாறிவிட்டது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம். ஆனால் எந்த அளவுக்கு இந்த சந்திப்பு, அதாவது இது எந்த சந்திப்பு? கண்ணால் நாம் பார்க்கிறோம், காதால் நாம் கேட்கிறோம். மேபி அதுல நீங்க சமைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு டெக்னாலஜி அந்த ஸ்மெல் கூட எனக்கு வரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கலாம். அது எல்லாம் இருந்தாலும், அதாவது புலன்கள் சார்ந்த அந்த தொடர்பு ஏற்பட்டு விட்டது. ஆனால் மனம் சார்ந்த தொடர்பு ஏற்பட்டதா என்பது மிக மிக பெரிய கேள்வி. அது ஏன் கேட்க வேண்டியது அவசியமாகிவிட்டது என்றால், அது நம்முடைய ஒரு மிகப்பெரிய சிறந்த தொழிலதிபர் இந்தியாவில் ரத்தன் டாடா அவர்கள் 2 வருஷங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு பிரமாதமான விஷயத்த சொன்னாரு. அதாவது எல்லாம் சொல்லிட்டே இருந்தாங்க, இந்தியா நம்முடைய நாடு இப்போ ஒரு டெவலப்ட் நேஷன், அதாவது முன்னேறிய நாடாக மாறிக்கிட்டு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. இந்தியா இஸ் நாலேஜ் பவர், இந்தியா இஸ் க்ரோயிங் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, வளர்ந்து விட்டது, வளர்ச்சி அடைந்து விட்டது, வளர்ச்சி ஏற்பட்டு விட்டது என்று சொல்றீர்களே, என்னை பொறுத்தவரையில் அவர் சொல்றாரு, ரத்தன் டாடா, டாடா குரூப் என்று சொல்லக்கூடிய 115 120 வருடங்களாக மிக மிக நல்ல பெயர் எடுத்த தார்மீகமான சிறப்பான ஒரு தொழில் நிறுவனத்தின் தலைவர். அவர் சொல்லுகிறார், நம்முடைய இந்த நாட்டிலே, நம்முடைய இந்த சமுதாயத்திலே கடந்த 10 வருடங்களிலே மிக மிக அதிகமாக வளர்ந்தது செல்வந்தர்களுக்கும் பணம் இருப்பவர்களுக்கும் ஏழைகளுக்கும் நடுவே உள்ள அந்த வித்தியாசம் தான் வளர்ந்திருக்கிறது என்று சொன்னார். The world is getting divided phenomenally, largely, with the greater divide of the haves and the have-nots at one level. The second important thing, அது இரண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இப்படிப்பட்ட வளர்ச்சி அடையும் பொழுது அது எந்த விதத்திலே தென்படுகிறது, எந்த விதத்திலே அது நமக்கு காணப்படுகிறது என்று பார்த்தால் பொருள் ரீதியாக காணப்படுகிறது. பெட்டர் குட்ஸ், பெட்டர் சர்வீசஸ் ஆல்சோ டு தட் எக்ஸ்டென்ட். பொருள் சார்ந்த உலகத்திலே மிக மிக பிரமாதமான வளர்ச்சி ஏற்பட்டு இருக்கிறது. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், அது பொருளை சார்ந்ததுதான். எதில் ஒரு சின்ன ஒரு லேப்டாப், அந்த லேப்டாப் வச்சு நம்ம என்னெல்லாமோ பண்ண முடியுது. பொருள் சார்ந்த அல்டிமேட் லெவல். 50 வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம நினைச்சு பார்க்க முடியல, 40 வருஷத்துக்கு முன்னாடி நினைச்சு பார்க்க முடியல, 30 வருஷத்துக்கு முன்னாடி இது இருக்கல. பாருங்க, 30 வருஷத்தை இப்படிப்பட்ட பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா அந்த அளவுக்கு பொருள் வளர்ந்து விட்டது. சோ பொருள் சார்ந்த விதத்தில் அது வளரும் பொழுது பொருள்களுடைய பலவிதமான இப்படிப்பட்ட ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பொழுது, அந்த முன்னேற்றத்தினால் அந்த பொருளை உபயோகிக்கும் மனிதனுடைய வாழ்க்கையும் சிறப்பாக வேண்டும். சிறப்பு என்பது 2 பக்கங்களை கொண்டது. அந்த சிறப்பு என்பது ஒரு பக்கம் வசதி, வாழும் வசதி. நாம சௌகரியமா வாழணுங்க, ஒரு நல்ல எல்லா விஷயங்களும் நமக்கு இருக்கு, ஃபெசிலிட்டிஸ், கம்ஃபர்ட்ஸ், சௌகரியமா வாழணும், வசதியோடு வாழலாம். நடந்து போறது, ரொம்ப தொலைவு போறது கஷ்டம்ங்க, அதுக்கு பதிலா ஒரு சைக்கிள் இருந்தா சைக்கிள் நடப்பதை விட வசதி.
சைக்கிளாவது மிதிச்சிட்டு போடுங்க. அதுக்கு மேல ஒரு மோட்டார் பைக் இருந்தா அதுல என்ஜின் இருக்கு. சைக்கிளை விட மோட்டார் பைக் வசதி. மோட்டார் பைக்ல 2 பேர் தான் போலாம். கார் இருந்தா நம்ம 4 ஃபேமிலியே போலாமே. மோட்டார் பைக்கை விட கார் வசதி. அதெல்லாம் சின்ன கார் என்னங்க, பெரிய காரா இருந்தா சொகுசா போலாமே, ஏர் கண்டிஷனா போலாமே, மியூசிக் கேட்டுக்கிட்டே போலாமே. லக்ஸூரியஸ் கார் என்பது காரை விட வசதி. கார்ல எல்லாம் போறது ஒரு போகலாம். நம்ம இங்க இருந்து அடுத்த ஊருக்கு போனோம், நம்ம பிரைவேட் ஜெட் இருக்குங்க. ஜெட் லக்ஸுரி காரை விட வசதி. சோ பொருள் உலகத்தை பார்த்துக்கிட்டே போனோம்னா வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டே வரும். ஆனால் ஒவ்வொரு வளர்ச்சியும் முன்பு இருந்ததை விட சிறப்பாக இருக்கும். ஆனால் அது நம்முடைய வசதியை நமக்கு மேலும் மெருகேற்றி கொடுக்கும். நம்முடைய கம்ஃபர்ட் என்று சொல்லக்கூடிய சௌகரியத்தை மேம்படுத்தி கொடுக்கும். ஆனால் கேள்வி என்ன என்றால், அந்த சௌகரியம் என்பது நம்முடைய உடல் சார்ந்தது. சாதாரண ரூம் இருக்குது, அது பரவாயில்லைங்க, இடமாவது இருக்குது. ஆனா கொஞ்சம் கசகசன்னு இருக்குது, கொஞ்சம் வார்மா இருக்குது, கொஞ்சம் சூடா இருக்குது. ஒரு ஃபேனை போடுவோம். ஃபேனை போட்டுட்டோம். முன்னைக்கு இப்போ கொஞ்சம் காத்து வருதுங்க, அதனால சூடான காத்து வருதுங்க. டோன்ட் வரி, ஏர் கண்டிஷன் போட்டுருவோம். ஏர் கண்டிஷன் போட்டோமா இன்னும் வசதியா இருக்குதுங்க, பரவாயில்ல. இந்த ரூம்ல ஏதாவது வேலை செய்யணும், இங்க வந்துருவோம். அதை விடுங்க, அவர் வீட்டுல மொத்த வீடுமே ஏர் கண்டிஷன். அடேங்கப்பா, துபாய்ல நீங்க போனது இல்லையா? பில்டிங்கே ஏர் கண்டிஷன். மிக மிக வசதி. உடல் சார்ந்த வசதியை பொறுத்தவரையில், உடல் சார்ந்த சௌகரியத்தை பொறுத்தவரையில், ஒரு ஏர் கண்டிஷன் என்று குளிர்பதனம் செய்யப்பட்ட ஒரு அறை சாதாரண அறையை விட சிறப்பானது. இதே லாஜிக், இதே அந்த ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம போய்கிட்டே இருக்கலாம். அதாவது உடல் சார்ந்த வசதிகளை கொடுப்பதில் பொருள் சார்ந்த முன்னேற்றம் நமக்கு உதவியை கொடுக்கும், நமக்கு பலப்படுத்தும். மறுபடியும் அண்டர்லைன் பண்ணி நம்ம யோசிச்சு வச்சுப்போம். உடல் சார்ந்த வசதிகளை பொறுத்தவரையில் விஞ்ஞான முன்னேற்றம் என்பது, பொருள் சார்ந்த முன்னேற்றம் என்பது உடல் சார்ந்த, அந்த உடல் சார்ந்தன்னு சொல்லும்போது வேகமாக, குளுமையாக, இன்னும் சூடாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் நேராக, இன்னும் அதிகமாக என்று சொல்லக்கூடிய அந்த அளவுகள் எல்லாம் பார்க்கும் பொழுது உடல் சார்ந்த வசதி இன்னும் சிறப்பாகும். That is what we say in English extrinsic. It's outside. Extrinsic. So consciousness, we are talking about intrinsic. Exactly. ஆனால் உடல் சார்ந்ததை விட்டு மனம் சார்ந்த என்று வரும்போது அந்த மனம் எங்க இருக்கிறது? Intrinsic. Exactly the same thing. It is inside me. My mind is inside me. Intrinsic is, am I advanced, joyful, comfortable inside? இத பேசிட்டு இருக்கும்போது when we talk about why னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது இந்த அட்வான்ஸ், இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஸ்பீட் எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கும்போது இப்போ உலகமே முன்னேறி வருதுன்னு அழகா சொன்னீங்க. You know what? It reminds me of my mentor, one of my Chinese mentor. He told me, we say last time people used to say, right? Big fish eat small fish. Saridane? Fast fish eat slow fish. இப்போ என்னன்னா, no fish eat don't know fish. So நம்ம வாழ்க்கையில எவ்வளவு விஷயம் தெரிஞ்சுக்கணும், எவ்வளவு விஷயம் அறிஞ்சுக்கணும். அதுவும் இது சும்மா எக்ஸ்ட்ரின்சிக்கா அறியாம கான்சியஸா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதா, அதை எப்படி கிராப் பண்ணலாம், இப்படிதான் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. நம்ம ஐ ஹேவ் டு ஷேர் வித் யூ பிகாஸ் நான் சைனீஸ் படிச்சு சைனீஸ் பீப்புளோடய வளர்ந்து அவங்க சைனா நாட்டுக்கு போய் அவங்களோட கல்ச்சர்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதுனால I actually get to understand the speed they work with in acquiring knowledge in the consciousness at a deeper level. சும்மா பொருள் கான்சியஸ்னஸ் தான் நீங்க நிறைய பேர் பார்த்துட்டு அவங்க காசுக்காக வேண்டிய என்ன வேணாலும் செய்வாங்க, அது ஒரு குரூப் இருந்தாலும், do you know how much they spent on consciousness in terms of spiritual work? Have you heard about this? No, I have not heard about this. எனக்கு தெரியும், நீங்க சொல்லணும் நிச்சயமா. Yeah, we know personally friends, and because நாங்க செய்யற எங்களோட மணி நியூ ப்ரோக்ராமா இருக்கட்டும், நிறைய தன்முனைப்பு பயிற்சி இருக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், பிசினஸ் ப்ரோக்ராம்ஸ், ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ராம்ஸ், ஒவ்வொரு ப்ரோக்ராமும் $3,000 to $4,000 சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ரூம்ல எத்தனை பேர் இருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு கெஸ் சொல்லுங்க, ஒரு நம்பர் சொல்லுங்க.
சொல்ல முடியும். நீங்க சொல்றத பார்த்தா அட்லீஸ்ட் ஒரு 100-200 பேர் இருப்பாங்க போல் இருக்குது இல்ல? 3,000 to 4,000 people. Oh my God. We are paying 3,000 to 4,000 Singapore dollars. In renminbi, it's about 20 times that, 5 times that amount, right? So, அந்த மாதிரி காசு கொடுத்து they are going for spiritual work. Okay. How much they have dedicated their life to. அதனால தான் ஏதோ சைனா இது வரைக்கும் போயிட்டு இருக்கு. Because அந்த பொருள் வந்து ரொம்ப ஒரு கொலாப்ஸ் ஆன சிச்சுவேஷன் வந்தாலும் நிறைய டைம் அவங்க தன் முன்னேற்றத்துக்கு இந்த கான்சியஸ்னஸ் growthக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஜேர்னி தான் அவங்கள somehow இன்னும் நல்லபடியா போக வச்சிட்டு இருக்கு. And people have grown so much. நிறைய பேரு பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சதே இந்த மாதிரி நிறைய பர்சனல் டெவலப்மெண்ட் ஒர்க், தன்னையே முன்னேற்றத்துக்கு, the know to learn more, அந்த ஏக்கம், அந்த தாகம், அந்த the thirst to learn, இது மக்களுக்கு கொண்டு வரதுக்கு அது it's a very important. We know we have a lot of people out there who is very passionate. So in the consciousness ங்கிறது it's a powerful awareness that we need to have, because இது நம்மளோட ஏழாம் அறிவு இல்லையா? அந்த லெவலுக்கு கொண்டு போற ஒரு சிச்சுவேஷன், because it's deeper than what we think is like just knowing. இந்த மாதிரி 4 புக் படிச்சா போதும் இல்லையா? போனா போதும். அடுத்து சொல்லுவாங்க வாரம் ராஜா சாரும் அஜிஸாவும் பேசுனது கேட்டா போதும் அப்படிங்குவாங்க. அது நிக்க கூடாது. எவ்வளவு ஒரு அழகான விஷயம் நீங்க சொன்னீங்க. எனக்கு நீங்க இப்ப சைனீஸ் அவங்கள பத்தி சொன்னது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப பிடித்த ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதாவது எப்படிப்பட்ட ஒரு பொருள் சார்ந்த ஒரு வளர்ச்சி அவங்களுக்கு இருந்தாலும் இந்த அகம் சார்ந்த வளர்ச்சிக்காக, அகம் சார்ந்த அர்த்தத்திற்காக, அகம் சார்ந்த உண்மைக்காக, அந்த அகம் சார்ந்த அறிவிக்காக இந்த அளவுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க, முனைந்து செயல்படுறாங்கன்னு கேட்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப ரொம்ப அது சந்தோஷமாக இருக்கிறது. இப்ப நம்ம 6வது அறிவு, அதை கடந்த 7வது அறிவுங்கிற மாதிரி சொன்னோம். இப்ப மறுபடியும் ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்பட்டிருக்கிறேன். அது ரொம்ப ஒரு நுண்ணியமான விஷயம். அதுல நம்ம அதிக ஆழம் போக போதில் இருந்தாலும் சொல்லுகிறேன். அந்த கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம் கூட, ஏனென்றால் அதற்கும் ஒரு குரல் இருக்கிறது. கரெக்டா? அந்த கான்சியஸ்னஸ் அதற்கும் ஒரு குரல் இருக்கிறது. அந்த குரல் அது இருப்பதால், அந்த குரல் என்று சொன்னாலே அதற்கு ஒரு வடிவம் இருப்பதால், அந்த கான்சியஸ்னஸ் என்று சொல்லக்கூடிய மனசாட்சி கூட ஒரு தோற்றம் வடிவம் தான். உண்மையிலே அதன் பின்னாலே இதை எல்லாமே ஏற்படுத்துவதற்கான அந்த ஒரு அரங்கம், அந்த ஒரு அரங்கேற்றம், அந்த ஒரு அமைப்பு, இயற்கையால் படைக்கப்பட்ட அந்த வெளி, அந்த வெட்ட வெளி, இயற்கையின் அந்த ஒரிஜினல் பவர் என்று சொல்லக்கூடிய உண்மையான அந்த ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தியிலே நாம் எல்லோருமே ஒரே மாதிரியாக, ஒரே விதத்திலே, ஒரே தரப்பிலே இருக்கக்கூடிய என்டைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஜீவன்கள் என்பதை நாம் புரிந்து கொண்டால், நீங்களும் நானும் வித்தியாசமே இல்லாதவர்கள் என்ற தெளிவு நமக்கு ஏற்படும். தோற்றத்திலே உள்ள விஷயங்கள் எந்த அளவுக்கு மதிக்க வேண்டும் என்ற தெளிவு ஏற்படும். அதுதான் கோயிங் இன்சைட் என்றால் இன்னும் பின்னே சென்று, இன்னும் பின்னே சென்று, இன்னும் பின்னே சென்று, எங்கே பின்னே என்று சொன்னால் உள்ளே சென்று அந்த தெளிவை ஏற்படுத்தி கொண்டால் தேவையான அளவுக்கு வெளி உலகத்தை சார்ந்த உடல் வசதிகளை நான் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் அவை மாறிக்கொண்டே வரும். அந்த மாறிக்கொண்டே வரும் அந்த தேவைகளுக்கு நடுவே மாறாத ஒரு உண்மையோடு நான் எப்பொழுதும் நிம்மதியாக இருப்பேன் என்ற தெளிவு ஏற்படும். அந்த மாறாத உண்மையான அந்த தெளிவு, அந்த அமைதி, அதன் அடிப்படை தான் நாம் சொல்லும் தன்னறி. நீங்க சொல்றது, நீங்க சொன்னோன்னே எனக்கு ஒரு நம்ம சொன்னோம் இல்லையா போட்டு வாங்கணும். So I'm going to tell you this. நம்ம சொல்லும் போது the inner voiceங்கிறது 2 differentiation இருக்கும். So there would probably be some people who are listening to us and the inner voice might be telling them some things that is not so positive. Right. General for anybody இல்லையா? நம்மளுக்குள்ள உள்ளே 2 வாய்ஸ் இருக்கு. ஒன்னு தன்னை அறிந்த ஒரு loving voice that is real me. இன்னொன்னு this inner chatter. So அது differentiate பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு consciousness தேவை. சரிதானே? So அது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, because there's going to be a very interesting
டாபிக், பிகாஸ் அது நம்ம இன்னொரு நாள் தனியா அதையும் பத்தி பேசுவோம். பட் நிறையவே பேச போறோம், நிறைய பேசுவோம். இப்ப இந்த கேள்விக்கு ஒரு நல்ல ஒரு பதில், எவ்வளவு ஒரு அழகான விஷயத்தை எடுத்து கொடுத்தீங்க. கரெக்டா சொல்றீங்க. இது நல்ல ஒரு டென்னிஸ் மேட்ச் மாதிரி கொடுத்து வாங்க வேண்டி இருக்குது. அசீசா, எவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம் சொன்னீங்க. நீங்க சொல்லும் பொழுது அதாவது ஒரு பக்கம் ஒரு விதத்திலே சாட்டர்ன்னு சொல்லக்கூடிய கடகடகடவென்று பல விதங்கள்ல ஓசைப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு விதமான மனது. மற்றொரு பக்கத்திலே நீங்க சொன்னீங்க லவ்விங் அண்ட் ஜாய்ஃபுல் மைண்ட் அப்படின்னு சொன்னீங்க. லவ்விங் அண்ட் கேரிங் அப்படிங்கிற அது அது அந்த அந்த ஒரு பாயிண்ட் நம்ம இப்ப பிடிச்சு பார்த்தோம்னா, ஏன் அந்த லவ்விங் அண்ட் கேரிங் அப்படிங்கிற மைண்ட் பாசிட்டிவ் அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். Why is a loving and caring mind positive? Why not some other mind? Why is a loving and caring mind positive? இந்த கேள்வியை நம்ம கேட்க வேண்டியது மிக மிக அவசியம். சோ அந்த முதல் 2 கேள்வி நான் பார்க்கிங்ல லாட்ல வச்சிருந்தேன்ல, கார் பார்க்கிங்ல, வாழ்க்கையிலே மிக முக்கியமான நபர் யார், வாழ்க்கையிலே நமக்கு முக்கியமான அவசியமான விஷயம் எது, அது ரெண்டையும் இப்ப கொண்டு வந்து இதோட சேர்க்க போகிறேன். எதோட? நீங்க சொன்ன அந்த அருமையான விஷயம் அன்பு, இந்த நேசம் என்ற பாசிட்டிவ் மைண்ட், அதோட நான் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். இந்த கேள்வியை நம்ம கேட்டோம்னு வச்சுங்க, உலகத்துல மிக முக்கியமான ஆள் நம்ம சொல்லலாம், எனக்கு வந்து என்னுடைய குழந்தை தான் மிக முக்கியமான ஆள், எனக்கு என்னுடைய மனைவி தான் மிக முக்கியமான ஆள், எனக்கு என்னுடைய தகப்பனார் தான் மிக முக்கியமான ஆள். அதுல இன்னும் கொஞ்சம் ஆழமாக போய் ஏன் அப்படின்னு கேட்டா, என்னுடைய குழந்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுப்பது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது, எனக்கு பிடிச்சிருக்கிறது. எங்க அப்பா அம்மாவுக்கு மரியாதை செல்வது எனக்கு பிடிச்சிருக்கிறது. அப்படிங்களா? அப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? அப்ப உலகத்துல முக்கியமா நீங்க வந்து பாத்துக்கிறது வந்து உங்களுடைய அந்த பிடிச்சிருக்கிறதுங்கிறது தானே. அப்ப நீங்க முக்கியமா இல்ல அவங்க முக்கியமா? தேடிக்கிட்டு போனோம்னா, ஆழமாக போனோம்னா வரக்கூடிய சாதாரணமான உண்மை, இந்த உலகத்திலேயே என்னை பொறுத்தவரையில் எனக்கு மிக மிக முக்கியமான நபர் யார் என்றால் நான் தான். ஏனென்றால் என்னுடைய சந்தோஷம், அமைதி, அன்பு, இதை பற்றித்தான் நான் அடிப்படையில் தேடுகிறேன். I am the most important human being person in the world is the truth for you, me, every other human being. This is such a beautiful simple truth. இரண்டாவது, அதை சார்ந்து நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம், இதை நம்ம அலசி பண்ணி பார்த்துருவோம். இப்ப சொல்றாங்க, நான் அசீசா அம்மா கிட்ட கேட்கிறேன், சகோதரி கிட்ட, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறேன். அவங்க சொல்றாங்க, இப்போ அசீசா வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், காலேஜ்ல பாஸ் அவுட் ஆகுறாங்கன்னு வச்சுங்க, நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். நான் கேட்கிறேன், அசீசா நல்லா படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன். அது வந்து எனக்கு ஒரே ஒரு அம்பிஷன் தான் சார். விஷயம் ராஜா சார், என்ன விஷயம் அசீசா? இல்ல ராஜா சார், நான் வந்து நல்லா படிச்சு எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னு நினைச்சேன், அதான் என்னுடைய அம்பிஷன். அப்ப ராஜா சொல்றாரு, வெரி குட், அவ்வளவுதானே உங்களுக்கு வேணும், இப்போல இருந்து அடுத்த மணி நேரத்துல நான் உங்களுக்கு வேலையை கொடுக்கிறேன், சந்தோஷமா? வேலை கொடுக்குறேன், ஆனா சம்பளம் கொடுக்க மாட்டேன். அது எப்படி? நான் வேலை செஞ்சா நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்கணும். ஓகே, அப்ப உங்களுக்கு சம்பளம் தான் தேவை வேலையை விட. ஓகே, நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன், ஆனா நீங்க அதை செலவழிக்க கூடாது. அது எப்படி? சம்பளம் நான் வாங்குறதே செலவழிக்கிறதுக்காகத்தானே. சரி, நீங்க சம்பளம் வாங்கலாம், நீங்க செலவழிக்கலாம், செலவழிச்சு நீங்க என்ன? நான் எல்லாமே வாங்குவேன், நான் வீட்டுக்கு வந்து அழகான விஷயங்கள்லாம் வாங்குவேன், எனக்கு ஒரு கார் வாங்குவேன். சரி, நீங்க கார் வாங்கலாம், நல்ல ஒரு வீடு வாடகைக்கு எடுக்கலாம், நீங்க நல்ல சமையல் பொருள் எல்லாம் வாங்கலாம், ஆனா நீங்க அது உபயோகப்படுத்த கூடாது. அட, என்னத்த பேசுறீங்க? நான் உபயோகப்படுத்த மாட்டேன்னா அப்புறம் அந்த விஷயங்களை நான் எதுக்கு வாங்குவேன்? இல்ல, நான் அது உபயோகப்படுத்ததான் செய்வேன். சரி, நீங்க உபயோகப்படுத்ததான் செய்வீங்களா? நிச்சயமா. ஆமா, அதுக்கு தானே இவ்வளவு எல்லாம் பண்றேன். சரி, அப்போ உபயோகப்பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உபயோகப்பண்ணா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஓ, அப்ப நீங்க சந்தோஷத்தை தான் தேடுறீங்களா? அந்த சந்தோஷம் கிடைப்பதற்கு எனக்கு பொருள்கள் தேவை, பொருள்கள் கிடைப்பதற்கு எனக்கு பணம் தேவை, பணம் கிடைப்பதற்கு எனக்கு ஒரு வழி தேவை, அந்த வழி எனக்கு இருப்பதற்கு ஒரு வேலை தேவை அப்படின்னு மைனஸ் பண்ணிக்கிட்டே வந்தா உலகத்தில் நான் தான் மிக மிக முக்கியமான ஒரு மனிதன் அல்லது மனுஷி என்பது தெரிகிறது. முக்கியமான பர்சன், த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் நான் தான் என்பது தெளிவாகிறது. என்னுடைய தேவை என்பது எப்பொழுதும் நான் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பது மிக தெளிவாகிறது. அப்போ நம்ம கேட்கிறோம், அப்படிங்களா? அப்போ இந்த மகிழ்ச்சியினுடைய அர்த்தம் என்ன? மகிழ்ச்சியா இருக்கேன்னா என்ன? சந்தோஷமா இருக்கேன். அப்ப சந்தோஷமா இருக்கும்போது யார் மேலே கோபம் வராது, எல்லார் மேலே அன்பா இருப்போம். ஓஹோ, மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதற்கு அர்த்தம் நான் பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய ஆக்கப்பூர்வமாக இருப்பேன்,
நான் அன்புடன் இருப்பேன், நான் எல்லோருக்கும் கொடுக்கும் ஈகை மனதுடன் இருப்பேன், நான் நல்லவளாக இருப்பேன், நல்லவனாக இருப்பேன், ஐ வில் பி a பாசிட்டிவ் பர்சனாலிட்டி என்று சொல்லுகிறோம். எவ்வளவு அழகான விஷயம். அதாவது நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் தான் மிக முக்கியமான நபர். இரண்டாவது, எனக்கு உனக்கு எல்லோருக்கும் எப்பொழுதும் தேடிக்கொண்டிருக்கும் ஒரே தேடல் மகிழ்ச்சியாக எப்படி இருப்பது. அப்படி மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எனக்கு மிக மிக அவசியமான தேவை பாசிட்டிவ் என்று சொல்லக்கூடிய ஆக்கப்பூர்வமான நிறைந்த சந்தோஷமான ஒரு அனுபவம் என்னை பற்றி, என்னுடைய மனதை பற்றி. என்னுடைய மனதிலே நான் ஆக்கப்பூர்வமாக அன்புடன் மகிழ்ச்சியுடன் ஈகை கொடுத்து கொண்டு நன்றாக இருக்க வேண்டும் என்ற தேடல். The whole search is towards me feeling, experiencing happiness. Is that the truth? I think it's a very good conclusion for today's session. அதை சார்ந்து நான் வந்து ஒரு 2 ஹோம்வொர்க் கொடுக்க போறேன் எல்லாத்துக்கும். ஓகேயா? Very good. ஓகே. நல்ல டீச்சர்ங்க. இப்போ நீங்க சொன்ன மாதிரி நம்ம வாழ்க்கையில இப்ப இந்த கான்ஷியஸ்னஸ்ல தான் நம்ம ஆரம்பிச்சோம், செல்ஃப் கான்ஷியஸ்னஸ். சோ எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க இத வந்து உங்க வாழ்க்கை முறைக்கு கொண்டு வரணும். அதுக்கு 2 பயிற்சி. ஓகே, அடுத்த வாரம் நம்ம இத பத்தி இன்னும் பேச போறோம். சோ 2 பயிற்சி என்ன? நம்பர் 1, ராஜகிருஷ்ணமூர்த்தி ஐயா சொன்ன மாதிரி இந்த ஹாப்பினஸ், இந்த சந்தோஷம் மன ரீதியில இன்ட்ரின்சிக் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம், கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது எதா வேணாலும் இருக்கலாம். preferably not something that you buy, but it's okay even if it is. அதை இந்த வாரத்துல நீங்க கமிட் பண்ணி செஞ்சு ஆகணும். உங்களுக்கு அந்த ஃபுல் ஃபீலிங் அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும், அந்த ஃபீலிங். அது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறது கூட இருக்கலாம். எனக்கு டைம் இல்ல, எனக்கு இது பிஸியா இருக்கேன், இல்லைன்னா உட்கார்ந்து ஒரு 2 நிமிஷம் மெடிடேட் பண்றதா இருக்கலாம், இல்லைன்னா ஏதோ உங்க மனசுக்கு எது ரொம்ப சந்தோஷம் கொடுக்குதோ அதை கொஞ்சம் கமிட் பண்ணி இந்த வாரம் நீங்க அதை பிராக்டிஸ் பண்ணுங்க. That's one. The other one is to become conscious, to become aware. அதுக்கு வந்து இது வந்து உங்களுக்குள்ளால இன்ட்ரின்சிக்கா நீங்க செய்யக்கூடியது. அடுத்தது வந்து இப்ப நம்ம இன்னைக்கு பேசுன செல்ஃப் அவேர்னஸ், நம்மளை சுத்தி நடக்கிற விஷயம், இதுல எது உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குது. That means you see something, நம்மளோட பக்மின்ஸ்டர் ஃபுல்லர், அவர் தான் நம்மளோட I will talk more about him in our future sessions. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் வெஸ்டர்ன் யூஎஸ்ல உள்ள இருந்த ஒரு கோட் சூட் போட்ட சுவாமிஜி. ஓகே, அவரை பத்தி நம்ம பேசுவோம். அவர் வந்து he's passed on, but அவர் சொன்ன ஒரு விஷயம், what needs to be done is what you see need to be done and nobody else is doing anything about it. Okay, so what needs to be done is what you see need to be done and nobody is doing anything about it. So உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு விஷயம் உங்களை சுத்தி நடக்கிறது, இது வந்து to become aware. உங்களுக்கு வந்து மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், அதை பத்தி ஏன் இன்னும் இந்த மாதிரியே இருக்குது, இன்னும் மாற்றம் உருவாகல, என்ன இன்னும் ஒண்ணுமே யாரும் செய்யல, அந்த மாதிரி ஏதாவது உங்களை சுத்தி இருந்துச்சுன்னா அது நீங்க வந்து ரைட் டவுன் பண்ணுங்க, எங்களுக்கு இமெயில் பண்ணுங்க, எங்களோட கான்டாக்ட் வைங்க, கான்டாக்ட் us and tell us about it. ஏன்னா இந்த முயற்சி மூலமா we want to bring out a lot of voices. எல்லா குரலும் வெளியே வரணும், எல்லாரும் வந்து ஒரு மாற்றம் உருவாகிறதுக்கு கொலாபரேட், நம்ம சொன்ன மாதிரி ஒரு எஃபர்ட் பண்ணணும். சோ எங்களால முடிஞ்ச அளவு நம்ம இந்த கம்யூனிட்டியை கனெக்ட் பண்றதுக்கு தான் இந்த சேனல் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து this is not a political program. Let's be very clear about this. This is not politically driven and it's definitely something that we are focused towards the upliftment of the Indian community globally. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் எது உங்களுக்கு ரொம்ப உங்க கான்சியஸ் கொண்டு வாங்க. அடுத்தது முக்கியமா இன்னைக்கு நம்ம பேசின சந்தோஷம் மகிழ்ச்சி கொடுக்கிற ஒரு விஷயத்த இந்த வாரம் நீங்க செஞ்சுட்டு எங்களுக்கு எழுதி கொடுங்க. எங்களோட இமெயில் அட்ரஸ் இதுல இருக்கு, எனக்கு எழுதலாம், இல்லைன்னா ராஜா சாருக்கு எழுதலாம். We need you to communicate and tell us how your life is improving by applying. So கேட்ட வரைக்கும் போதும், தயவு செய்து இந்த மோட்டிவேஷன் டாக்ஸ் நீங்க போய் கேட்கறது, ஆஹா நல்லா பேசுனாங்கன்னு சொல்றது, அதை தாண்டி எங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கறது வந்து நீங்க அதை வாழ்க்கையில அப்ளை பண்ணி எப்படி உங்க வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆயிருக்கு அது எங்களுக்கு கேட்கணும். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லி இந்த காலை நம்ம முடிச்சிடுவோம். இல்ல, எவ்வளவு அழகா ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னது, அதாவது what you think is needed is a need that you have
which no other person recognizes என்று சொன்னது எவ்வளவு ஒரு பவர்ஃபுல். நம்முடைய உதாரணமே அதுக்கு ஒரு உதாரணம். அதாவது நான் உலகத்திலே செல்ஃப் கான்சியஸ்னஸ் என்ற விஷயம் எல்லோருக்கும் சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்று நினைத்து கொண்டு இருந்தேன். அந்த சொல்லப்பட வேண்டிய விஷயத்தை நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்ற தெளிவை உருவாக்கி அதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கியது நீங்கள். And such a beautiful thing. It's a grand example of exactly what you described now. And look at the beauty of it. Now that thought, that intention has taken a form and a shape and it is into a flow. இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நீரோட்டம் போல அது செல்வதற்கு மிக அழகாக ஒரு பாதையை உருவாக்கிய, ஒரு வடிகாலை உருவாக்கிய, ஒரு நீரோட்டத்தை உருவாக்கிய அசீசா சகோதரி அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ so much. அடுத்த வாரம் சந்திப்போம். அடுத்த வாரம் இன்னும் நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ண போறோம். சோ அது வரைக்கும் எங்களோட சேர்ந்து நீங்க பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் இதே டைம் 8 p.m. IST Singapore time 10:30 and we look forward to meeting you at Puthiya Naan Puthiya Ulagam. எல்லோரும் மாற்றம் உருவாக்குவோம். Redefining You. Thank you so much. Bye bye. Bye bye. வணக்கம்.